மருத்துவ சிகிச்சை முடிச்சூரில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா உட்பட 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை அங்கு ஆம்னி பேருந்துகளுக்கு நிற்பதற்கான ஒரு தனி இடம் அமைக்க வேண்டும் என்று பல நாட்களாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் கோரிக்கை வைத்து வந்தனர். அதை ஏற்று தற்போது அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான ஐடியல் பார்க்கிங் என்று அழைக்கப்படும் அந்த பேருந்து நிறுத்துவதற்கான இடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். மொத்தம் 120 பேருந்துகளை நிறுத்தும் வகையில் அந்த ஆம்னி பேருந்து நிலையம் நியமிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர்களுக்கான டார்மெட்ரி, உணவகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதே போன்று கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் மையம் அந்த காலநிலை பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது. அதன்படி அந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த காலநிலை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இதே போன்று கோயம்பேடு அந்த மொத்த விற்பனை அங்காடியில் அங்கு பணியாற்றும் தொழிலாளர் வசதியாக ஒரு மருத்துவ மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் அமரும் இடம், மருத்துவர் தேவையான தனி இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் ஒரு மருத்துவ மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மருத்துவ மையத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது திறந்து வைத்துள்ளார். அதன்படி சுமார் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை சார்பில் மொத்தம் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். தற்போது முடிச்சூரில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆம்னி பேருந்துக்கான நிறுத்துமிடத்தில் செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அது பற்றி விவரங்களையும் சொல்லுங்க கண்ணன். நிச்சயமாக இந்த முடிச்சூரை ஒரு ஆம்னி பேருந்து நிலையமானது மிக முக்கிய பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்போது ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டு வருவதால் அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான தனி இடம், அதாவது ஐடியல் பார்க்கிங் ஃபார் ஆம்னி பஸ்ஸஸ் ஆகியவற்றை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த ஆம்னி பேருந்து நிறுவனம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன்படி இந்த முடிச்சூரில் இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 120 பேருந்துகள் வந்து செல்லும் அளவுக்கு ஒரு ஆம்னி பேருந்து நிலையமாக இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு வந்து பயணிகளை இறக்கிவிட்டு முடிச்சூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று தங்களது ஆம்னி பேருந்துகளை நிறுத்திக் கொள்ளலாம். அதே போன்று அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான அந்த ஓட்டுநர்கள் பணியாளர் தங்குவதற்கான 4 வகையிலான 2 அறைகள், தங்கும் அறைகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கான அந்த உணவு வசதி, அடிப்படை வசதிகளாக கழிவு நீர், அந்த குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், அதாவது ஆம்னி பேருந்துகளுக்கு தேவையான மற்றும் ஆம்னி பேருந்து பணியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கொண்ட ஒரு பேருந்து நிலையமாக முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையமான தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இந்த தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார், அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையத்தை மேலும் 2 திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது மிகவும் முக்கியமாக அந்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வண்ணமும் அங்குள்ள வரும் பயணிகள் அந்த அமர்ந்து ஓய்வெடுக்கு அவங்களுக்கான ஒரு பசுமையான பரப்பளவை உருவாக்கும் வகையில் 15 கோடி ரூபாய் செலவில் கால்நடை பூங்காவானது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கால்நடை பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதே போன்று சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவ சிகிச்சை மையத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த மருத்துவமனை சிகிச்சை மையத்தை பொறுத்தவரையில் செவிலியர்களுக்கான தனி அறை, மருத்துவர்களுக்கான தனி அறை, சிகிச்சை பெறுவர்கள் தங்குவதற்கான அந்த காத்திருக்கும் இடம், சுமார் 10 முதல் 15 பேர் அமரும் வகையில் இந்த காத்திருக்கும் இடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் அந்த கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின்
மருத்துவ சிகிச்சை பெறும் முறையில் ஒரு மருத்துவ சிகிச்சை மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மருத்துவ சிகிச்சை மையத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.